இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 12 செப்டம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் நடக்கும் ஊழல்களை ஒழிப்பதற்கான மாநாடு இந்திய சுப்ரீம் கோர்ட் உயர்நீதிமன்ற நீதிபதி KG பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் டெல்லியில் நடந்ததாகும். அதில் பேசிய நீதிபதி KG பாலகிருஷ்ணன் அவர்கள், அரசு துறையில் வேலை பார்ப்பவர்கள் ஊழலில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுள்ள மாநில மத்திய அரசு ஊழியர்கள் 75% ஊழலில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ உறுப்பினர் பிருந்தா கரத் அவர்கள் மதுரையில் உள்ள உத்தமபுரத்திற்கு சென்று அங்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் மதுரை போலீசார் அவரை கைது செய்ததாகவும் பின்பு அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டதாகவும் அதன் பிறகு போலீசார் கூறியதில் பிருந்தா கரத்தை கைது செய்யப்படவில்லை என்று கூறியதாக மதுரையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தமபுரத்தில் இரு பிரிவினிடையே பிரச்சனையை ஏற்படுத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் வரதராஜன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. வரதராஜன் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர். அதேபோல் பிருந்தா கரத்திற்கும் தமிழ் தாய்மொழி கிடையாது. ஆனால் தமிழர்களிடையே குழப்பத்தை உருவாக்குவதில் இருவரும் முக்கியத்துவம் பெற்று வருவதாக அங்குள்ள அரசியல் நோக்கர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வர மீனவர்கள் கடந்த பல நாட்களாக இலங்கை படையினரால் தாக்கப்படுவதை கண்டித்து உண்ணாவிரதம் மற்றும் போராட்டத்தில் இருந்த நிலையில் தமிழக அரசு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் போராட்டத்தை நிறுத்திக் கொண்டு ராமேஸ்வர மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீண்டும் இலங்கை ராணுவத்தினர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதலை நடத்தியதால் ராமேஸ்வர மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக ராமேஸ்வரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டன் நாட்டில் 2வது நாளாக தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி தமிழர்களை முகாம்களில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் ராஜபக்சே அரசை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடந்ததாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்று தமிழக முதல்வர் கருணாநிதி தூண்டுதலின் பேரில் போலீசார் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செய்தி வெளியிட்ட நிலையில் அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் இன்று சென்னை கலெக்டர் அலுவலகத்தின் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திராவிடர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிருஷ்ண ஜெயந்தி இன்று இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்தியாவின் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஒரு போரை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கூறும் அளவில் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையில் 3 ராக்கெட் வெடிகுண்டுகளை வீசி எறிந்தது பஞ்சாப் விவசாயிகளிடையே அதிர்ச்சி அடைந்திருப்பதாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் காஷ்மீர் மாநிலத்திலுள்ள மத்திய சிறைச்சாலை மீது மற்றொரு ராக்கெட் வெடிகுண்டு தாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்ததால் இந்திய ராணுவத்தினரும் இந்திய அரசும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில்
இந்தியன் ரிசர்வ் படை வீரர்கள் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தியதில் 4 வீரர்கள் உயிர் இழந்ததாகவும் 6க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக இம்பால் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் நாடு வெளியிட்டுள்ள ஒரு புள்ளி விவரத்தில் ஜப்பானில் உள்ள 40,000 பேர் 100 வயதை தாண்டியவர்கள் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக டோக்கியோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட டிஸ்கவரி விண்கலம் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக முடித்துக்கொண்டு கலிபோர்னியா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பத்திரமாக டிஸ்கவரி விண்கலம் தரை இறங்கியதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 12 செப்டம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் டுடே செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.